என்னை பார்க்க கூட மாட்டாரு. அவர் இங்கே இருந்து கொண்டு ஏதோ சில வேலைகள் அங்கிருந்து செய்வார். அங்க குத்துன எனக்கு வயிற்றுல வலிக்கும். அதான் சூனியன் சொல்றாங்க. சூனியன் என்னது? அவர் நம்மளை எந்த வகையிலையும் மனிதர்கள் ஒரு மனிதரை எப்படி பாதிப்பு ஏற்படுத்துவார்களோ அதில் எந்த வழியையும் கடைபிடிக்காமல் அவர் என்ன செய்யறாரு? எங்கேயும் இருந்து கொண்டு நம் மீது பாதிப்பு ஏற்படுத்துறாரு. அதுக்கு என்ன வேணும்? இவங்க அவங்களுடைய கலையில நம்ம போட்ட சட்டை, வேர்வை, காலடி மண்ணு, தலைமுடி, இப்படி ஏதாவது வேணும். எதை வச்சு இதெல்லாம் செய்வாரு? நம்ம எனக்கு சூனியம் செய்யறதா இருந்தா என் தலைமுடி எப்படியா 2-3 முடி எடுத்துட வேண்டியது, அல்ல கால் நடந்து போகணும்ல ஒளிஞ்சு இருந்து மண் அள்ளிட வேண்டியது. அப்படியே இந்த கால செருப்பு தான் நடக்கிறாங்க, இருந்த செருப்பு மண் அள்ளிட்டு வருவாங்க. அப்ப காலடி மண் அள்ளிட வேண்டியது. அல்லது போட்ட சட்டை பணியை ஏதாவது ஒன்று வீட்டில இருந்து பழைய துணியை தாங்க வாங்கிட்டு போனா அதை வச்சு ஏதாவது செஞ்சா இங்க பாதிக்குமா? அந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு என் பேரை சூட்டி அதுல வயிற்றுல குத்துனா அது என் வயிற்றுல குத்துற மாதிரி இருக்குமா? அதுல கண்ணை குத்துனா என் கண்ணு வலிக்குமா? இதான் சூனியங்கிறது. சூனியம் என்னன்னு கேட்டா எங்கேயோ இருந்து கொண்டு இறைவன் செய்யறது போல செய்வது. இது என்ன மாதிரி இருக்கிறது? இது மனிதன் செய்யற செயல் தான். என்னது? எல்லா மனிதனும் செய்யற மாதிரி அவன் செய்யணும். அடிச்சு என்னை காயப்படுத்தட்டும், அறுவாளில் வெட்டி என்னை நொண்டியாக்கட்டும், அது ஓகே, அதுக்கு முடியும். அது மனிதனுக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான். இந்த சூனியம்ங்கிறது எப்படின்னு கேட்டா அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்வாரு? நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடுவாரு. மனசையும் பாதிக்க செஞ்சிருவார், உடலையும் பாதிக்க செஞ்சிருவார், கிறுக்கனா கூட ஆக்கிடுவார், புருஷன் பொண்டாட்டி கூட பிரிச்சிருவார். வசியம் வைத்து கணவன் மனைவியை சரியா இல்லைன்னு வைங்களேன், என்ன செய்யறது? போய் அதுக்குரிய காசை கொடுத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது மந்திரத்தெல்லாம் செஞ்ச உடனே இவனுக்கு அவளை பிடிக்காது. அவளுக்கு இவனை இப்படி நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்ய இயலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாகவே எந்த அளவுக்குன்னா இயற்கையாகவே புருஷன் பொண்டாட்டி சண்டை வச்சிருந்தீங்க. அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா எவனோ சூனியம் வச்சுட்டான், நல்லா தான் இருந்தாங்க இவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இவதான் செஞ்சிருப்பான். போனா அந்த மந்திரவாதத்தை போனா அவன் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான், இப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம எல்லாருமே எப்படி மண்டலா இருக்கிறோம் கேட்டா, மன ரீதியா எப்படி பாதிக்கப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று கேட்டால் இது மாதிரியான ஒரு தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு கலை, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கலை உலகத்தில் இருக்கிறது. இது மாதிரியான மாய மந்திரம் உலகத்தில் இருக்கிறது நிறைய பேர் நம்புகிறார்கள். அப்படி முஸ்லிம் அறிஞர்கள் நம்புகிறார்கள். அவங்களுக்கு முக்கியமான ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு ஆதாரமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல என்ன வருதுன்னு கேட்டா ஆயிஷா நாயகி சொல்வதாக புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சுஹிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குது? புகாரில தான் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைய வமா யஃஅலுஹு, அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும்போது செய்ததாக அவர்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்களா இப்பதானே சாப்பிட்டேம்பாங்க, செய்யல ஆனா எப்படி தோணுமா? செஞ்சதாக தோணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சுட்டாங்க. யார வச்சுட்டாங்களா? வச்சா என்ன பாதிப்பு வந்துச்சான்? ஹதீஸ்ல புகார்ல வரக்கூடிய இந்த வாசகம் எப்படி வருதுன்னா ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனப்பெருமை ஏற்படும். என்ன மாதிரி ஏற்படும்? அன்னஹு யஃஅலு ஷைய, ஒரு காரியத்தை அவர்கள் செய்ததாக ஒரு மனப்பெருமை ஏற்படும். வமா யஃஅலு, செஞ்சிருக்க மாட்டார்கள். செய்யாம இருக்கும்போது செஞ்சதாக அவர்களுக்கு தோன்றும். இது மாதிரி வந்த பிறகு ஹத்தா கான தாத்த யோமின், ஒரு நாள் இப்படியே பல நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அல்லாஹ்ட்ட துஆ செய்யற, நமக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு, செய்யாம செஞ்ச ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குது என்று துஆ செய்தார்கள். மேலும் துஆ செய்தார்கள். துஆ செய்த உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு தீர்வு வருதான். எப்படி வருது? ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, அஷாரத்தி, ஆயிஷா உனக்கு தெரியுமா? அன்னல்லாஹ் அப்தானி, அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளித்து விட்டான், எனக்கு விடையை தந்து விட்டான். எதுக்கு விடையை தந்துட்டான்? ஃபீமா ஃபீஹி ஷிஃபாயி, எதில் எனக்கு நிவாரணம் இருக்கிறதோ அந்த விடையை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான். என்ன விடையை தந்துட்டான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் விளக்குறாங்களாம். அத்தானி ரஜுலானி, ரெண்டு பேர் வந்தார்கள். மாணவர்கள் தான் அப்படி சொல்றாங்க, மலக்குகள். 2 மலக்குகள் வந்தார்கள். ஒருவர் என் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டார், ஒரு மலக்கு. இன்னொரு மலக்கு கால் மாட்டில் உட்கார்ந்து கொள்றார். ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா நாயகி அதை அறிவிக்கிறாங்க நமக்கு. சிகிர் செய்யப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தனக்கு நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குறாங்க? நான் படுத்து கிடக்கும் பொழுது தலைமாட்டில் ஒரு மலக்கு,
கால் பக்கம் ஒரு மலக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? தலைமாட்டில் இருக்கிறவரை கால் மாட்டில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இவருக்கு என்ன மேட்ரு, இவருக்கு என்ன வேதனை, இவருக்கு என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறது கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் காதுல விழுவுற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ரெண்டு மலக்கு பேசிக்கிறாங்க, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, ஒமன் தப்பஹு, யாரு சூனியம் வச்சது? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, லபீத் இப்னுல் ஆசம், லபீத் இப்னுல் ஆசம் என்கிற ஒரு யூதர் சூனியம் வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் எதுல சூனியம் வைக்கிறது, எதுல வச்சிருக்காங்க சூனியம்? அவர் சொல்றாரு, சீப்புல, தலைமுடியில. அதை நான் சொன்ன வேணும்னு சீப்புல முஷாகத்தின் அத தலைமுடியில, அது பேரிச்ச மட்டையில பேரிச்சம்பால மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலதான் அந்த சூனியத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் விளக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எந்த இடத்துல வச்சு சூனியம் செஞ்சு அந்த மெட்டீரியல் எங்க இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொரு மலக்கு என்ன சொல்றாரு, அது இந்த தருவான்கிற ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அதை புதைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போய் கிணத்துக்குள்ள இறங்கி அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. சூனியத்தை போச்சு, அதனால எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்த உடனே ஷஃபா ஆயிடுச்சு, குணமாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட விளக்குனாங்க என்று ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 3268, 5765, இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க ஆயிஷா நாயே, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம், ஒரு யஹூதி சூனியம் வச்சுட்டான், சூனியம் இந்த மாதிரி பொருளை வச்சான், அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது. எந்த பாதிப்பு? செய்யாத செஞ்சேன்னு சொல்ற பாதிப்பு, செய்யாத ஒன்றை செய்தேன் என்ற ஒரு சொல்ற பாதிப்பு ஏற்பட்டது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றா, இன்னொரு அறிவிப்புல இதுவும் ஆயிஷா நாய் தான் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிகிர் செஞ்ச உடனே ஹத்தா கான யரா அன்னஹு யத்தின் நிசா, மனைவிடத்திலே தாம்பத்தியம் நடத்தியதாக அவர் நினைப்பார்கள். ஆனால் வலா ஏத்திகின்ன, தாம்பத்தியம் நடத்தியிருக்க மாட்டாங்க. மனைவி இடத்துல இல்லற வாழ்வில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தோணும், ஆனால் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. செய்யாத ஒன்று செஞ்சதாக தெரியுதுங்கிறங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருந்துச்சு என்றால் தாம்பத்திய வாழ்க்கை வரைக்கும் இருந்துச்சு. ஹத்தான்னு போட்டு சொல்றாங்க, இது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு இல்ல, இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க. வீட்டுல மனைவி இடத்து சேராம மனைவி இடத்து சேர்ந்து குளிப்பாங்கன்னு அர்த்தம். திடீர்னு குளிக்கிறது ஏன், குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு அதுதான் குளிக்கிறேன், இப்படி இதைதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாகாம இருக்கும் பொழுது குளிப்பு கடமையாகி விட்டது என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆயிஷா நாய் இதை சொல்றாங்க. சொன்னதாக இதுவும் புகார்ல தான் இருக்கிறது. இது 5765 ஹதீஸ்ல பார்க்கலாம். இதை சுஃபியான்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல, இவர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆயிஷா நாய் வழியாக. இதை சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, ஹாதா அஷத்துமாய கூணு மினஸ்ஸிஹ்ரி, இதா கணக்கதா, இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, இது சிகிர்ல இருந்து ஏற்படுற பெரிய பயங்கரமான பாதிப்பு இதுதான். ஏன்னா மனைவிட்ட சேராம சேர்ந்ததாக நினைக்கிறதுங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு மனைவி மாதிரி ஒருத்தர் வரணும், அவங்க பக்கத்தில் உட்கார்ற மாதிரி தெரியணும், அவங்களை இணைகிற மாதிரி வரணும், இப்படி பயங்கரமான நிறைய காட்சிகளை ஒட்டி தான் இது நடந்திருக்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டார்கள். இது புகாரியில 5765. இதே செய்தியை ஆயிஷா நாய் சொல்றாங்க, மக்கதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாவ கதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நிலையில் நீடித்தார்கள். ஒரு நாள் நடக்கல, இது நீடித்துக் கொண்டே இருந்தது. ஒரே ஒரு நாள் இப்படி இருந்தாங்கன்னா அது ஒரு டைப். இது எவ்வளவு நாள் நீடிச்சது? நீடித்துக் கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், யுஹையல் இலைஹி அன்னஹு யத்தி அகலஹு வலா யத்தி, மனைவியிடத்திலே சேராமலே சேர்ந்ததாக அவர்களுக்கு பிரமை ஏற்படும் என்கிற அளவுக்கு இது நீடித்தது. மக்கள் நீடிக்கிறது, கண்டினியூவாக இருந்தது என்றும் ஆயிஷா நாய் சொல்றாங்க. இது புகாரில் 6063. இந்த ஹதீஸ்களோட சேர்ந்து இன்னொரு ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, அது ஆயிஷா நாய் தான் சொல்றாங்க. லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹுரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதங்கள் இப்படி நீடித்தது. இந்த சிகிர் செஞ்சது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. சிகிர் செஞ்சு செய்யாத செஞ்சேங்கிறது, மனைவி விட்டு சேராம சேர்ந்தங்கிறது, இது மாதிரி இந்த குழப்பங்கள் ஒரு நாள் 2 நாள் இருக்கவில்லை. 6 மாதங்கள். இந்த மலக்கு 6 மாசத்துக்கு தான் வர்றாங்க. இப்ப 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் மலக்கு தலைமாட்டில் உட்கார்ந்து பேசி சிகிர் செஞ்சது யாரு, எங்கே, எதை வச்சு செஞ்சாங்க, என்ன நிவாரணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்து அதை ரிமூவ் பண்ண பிறகு சிகிர்ல இருந்து குணமடைந்தார்கள். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க பாத்தீர்களா? சிகிர் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே சிகிர் வச்சிருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் ஏமாத்துறோம் இல்லைன்னு சொல்ல இயலுமா? சிகிர்னால வைக்க இயலாதுன்னு சொல்ல இயலுமா?
ஒரு யூதன், இஸ்லாத்துல இல்லாத ஒரு யூதன் அதை செய்திருக்கிறான, அந்த மந்திரவாதி செஞ்சிருக்கிறான, இது புகாரில் இருக்குதே அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம். இந்த மாதிரி வர ஒரு ஹதீஸ்ல இந்த கருத்துல எத்தனை சொன்னா ஒரு விஷயம் தான் இது மாதிரி 500 அறிவிப்பு தூக்கி போட்டாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் தான். என்னது? ரசூலுல்லாஹ் சீர் செஞ்சாங்க. பல அறிவிப்புகள் வரும், எல்லா அறிவிப்புகளும் சேர்ந்தாலும் சேர்ந்து மொத்த கருத்துப்படி ஒரு ஹதீஸ் தான் இது. இந்த ஒரு செய்தி ஆதாரமாக வைத்துக் கொண்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, இதை மட்டும் நம்புறதானே எப்படி நம்பணும்? இது ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டது என்றால் நம்ம எப்படி நம்பணும்? சிகிர் இருக்கதான் நம்பணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இப்படி நடந்து இருந்தால் அது பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் நம்ம என்ன நம்பி ஆகணும்? ஹதீஸ் தான் ஆதாரப்பூர்வமா இருக்குல்ல, அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்கல்ல. அப்ப சிகிர் ஒண்ணு இருக்கத்தான் வேணும், சிகிர்னால எதுவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவங்க மந்திரத்தின் மூலமாக யாரும் என்ன வேண்டாலும் செய்து விடுவார்கள். அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கு என்று சொன்னால், இதை மட்டும் வைத்து பார்த்து சொன்னால் ஓகே தான். ஆனா இது பல இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகர்க்குது. இது என்ன செய்கிறது? இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு பார்த்தால் கரெக்ட் தான். இதுவரைக்கும் நான் உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்லி காட்டினேன். இதெல்லாம் குர்ஆனுடைய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குது. அதெல்லாம் அப்படி லேசான விஷயங்கள் தான். இதோட கம்பேர் பண்ணா இது டோட்டலாகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து தரமட்டமாக்குற விதத்திலையும், குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்தை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலையும், குஃப்ரையும் ஷிர்கையும் நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, மன பாதிப்பு மட்டும் ஏற்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மன பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் செய்யலையா. ஒமா வஜ்வுர் ரஜுலின் இந்த அதில் மலக்கு பேசிக்கிட்டாங்களே, ஒரு வாசகம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இவருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன? வலி. வஜ்னா வலி. இவருக்கு என்ன வலி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிகிர் செஞ்சனால ஏற்பட்ட வலி என்று இன்னொரு மலக்கு விட சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து உடல்ல ஒரு வலியும் ஏற்பட்டிருக்கிறது, வைத்த வலியோ கால் வலி ஏதோ ஒரு வலியும் ஏற்பட்டிருக்கிறது, பிளஸ் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிகரின் மூலமாக ஒருவனுடைய கையை முடக்கலாம், காலை முடக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. சிகரின் மூலமாக ஒருவனுடைய மனசையே பாதிக்க செய்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரம் இருக்கிறது. அப்ப இரண்டு கருத்தையும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இது சரியான செய்திங்கிற வகையில சிகர் ஒண்ணு இருக்கு என்று வாதிடுகிறார்கள். இது என்னென்ன இஸ்லாத்தை பாதிக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை நீங்க நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பணும். ஆமன்து பில்லாஹி, ஈமான் கொள்றோம்ல, ஈமான் கொள்ற விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்னது? அன்துமின பில்லாஹி. ஜிப்ரீல் வந்து சொன்னார்ல, ஈமான்டா என்ன என்று ஜிப்ரீல் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, அன்துமின பில்லாஹி, நீ அல்லாஹ்வை நம்பணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பணும்னா எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை குர்ஆனில் எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அப்படி நம்ப வேண்டும். நம்மளா சிலைகளை பற்றி மொத்தம் வச்சிருக்கிறாங்க நம்பிக்கை, அப்படி நம்ம அல்லாஹ்வை நம்பிட முடியாது. அல்லாஹ்வுக்குரிய இலக்கணமாக அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள், அப்படி நம்ப வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய இலக்கணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கா. இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்லுகிறான், என்னை போல ஒருவன் இருப்பது போல உதாரணத்தை காட்டுகிறான். அவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான். நான் படைச்சவன், அவன் படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்டவர்களை என்னை போல இருப்பார்கள் என்று இவன் உதாரணம் காட்டுகிறான். நான் அவனை விடமாட்டேங்கிற கருத்துப்பட யாசின் சூராவுல 36வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. அல்லாஹ்வை நீங்க நம்புறதா இருந்தா அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லை நீங்க நம்பணும். வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் அனைத்தையும் கேட்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து. அடுத்து என்ன செய்யறான்? நம்ம குல் ஹுவல்லாஹ் சூரா, குர்ஆனில் 1/3 நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலுசுல் குர்ஆன். குல் ஹுவல்லாஹ் சூரா என்பது ஒருத்தன் ஓதுனான்னு சொன்ன விளங்கி கருத்தை உள்வாங்கி அந்த நம்பிக்கையோட ஓதினால் அவனுக்கு என்ன கிரேடு கிடைக்கிறது? குர்ஆனில் 10 ஜுஸ் ஓதுன நன்மை கிடைக்கிறது. 1/3 குர்ஆனில் 1/3 பகுதியுடைய ஓதுன நன்மை எதுல கிடைக்குது? இந்த சின்ன சூறாவில் கிடைக்கிறது. என்ன அல்லாஹ்வுடைய இலக்கணம் அற்புதமாக இந்த 3 வரியில் சொல்லப்பட்டு விடுகிறது. குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்குல்ல, அல்லாஹு ஸமத், அதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா கடைசியா முடிக்கிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாரும் இல்லை. நீங்க அல்லாஹ்வை நம்பணும். எப்படி நம்பணும்? அவனை போல ஒருத்தன் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, நான் பேசுறது நீங்க கேட்கறீங்க, காதுல விளங்குது. நீங்க ஏதாவது பேசினா எனக்கு விளங்கும்.
நீங்கள் கேட்கக்கூடியவர்கள், நானும் கேட்கிறவன், எல்லா மனிதனும் கேட்கக்கூடியவர்கள். அல்லாவும் கேட்கக்கூடியவன். அல்லாவும் கேட்க, நம்ம பேசுற அல்லாஹ் கேட்குதா இல்லையா? அல்லாவும் கேட்குது. இப்ப கேட்கக்கூடியவர்கள்ங்கிற வகையில் நம்ம இருந்தாலும் அல்லாஹ்வை போல நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நம்மளும் கேட்போம், நான் பேசுற உங்களுக்கு விளங்கும், நீங்க பேசுற எனக்கு விளங்கு. ஆனா நம்ம கேட்கிற லிமிட்டுக்கு உள்ளது. நேற்று ஸ்பீக்கர் கொஞ்சம் கீழே கேட்கல, நேற்று பயன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பீக்கர் கொஞ்சம் கீழே போற மக்களை கேட்டுச்சா? கேட்கல. அப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு, அந்த தூரம் கரெக்டா இருக்கணும், கருவிகள் கரெக்டா இருக்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும், தொடர்பு கரெக்டா இருக்கணும், அந்த அந்த டெசிபிள நான் பேசணும், நான் சவுண்ட் குறைச்சிட்டு பேசணும்னு வைங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் கேட்கும். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம கேட்கிற தன்மை நமக்கு இருந்தாலும் அல்லாஹ்வை போல கேட்க நம்ப முடியுமா? நம்ம என்ன செய்யறோம், இவர் இருக்காரு, நீங்க அமெரிக்காவில இருந்து கூப்பிட்டாலும் இவர் கேட்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இது சிறுக்கா இல்லையா? நான் ஒரு ஆளை காட்டி இவர் இங்க இருப்பாரு, நீ அமெரிக்காவில இருந்து இவர் கூப்பிடு என்னன்னு கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னால் இது சிறுக்கா இல்லையா? போன்ல கூப்பிடு கேட்பாருன்னா அது சிறுக்கு இல்ல. அது நீங்க கேட்கலாம், நானும் கேட்கலாம், எல்லாரும் கருவி சாதனங்கள் ஒண்ணும் இல்லாம செய்யறது. இவர் அமெரிக்காவில் கூப்பிடு கேட்பாரு ஆமாங்க அப்படின்னு சொன்னா என்னது சிறுக்கு. அப்ப அடுத்த பில்டிங்ல இருந்து இவர் கூப்பிடுறீங்க என்னன்னு கேட்பாரு, அடுத்த 4 பில்டிங் தள்ளி அங்கிருந்து செய்யறாரு கூப்பிடுறாருன்னு வைங்களேன், இவ்வளவு செவர்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கடந்து அந்த சத்தம் இவருக்கு சேர்ந்துரும்னா அவர் யார் மாதிரி கேட்கிறாரு? இவரு அல்லாஹ் மாதிரி கேட்கிறாரு. அதான் அல்லாஹ் எப்படி செவியுறுகிறானோ அந்த மாதிரி இவர் செவியுறுவார்னு சொன்னால் இது சிறுக்கா இல்லையா? இப்ப அவுலியாக்கள் செத்து போனாலும் போய் கேட்கறாங்க, அவுலியா வேங்குறான், கபூர்ல போய் கேட்கறான், இங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டும் கேட்கறான், இளையங்குள்ள இருந்துகிட்டும் கேட்கறான், மானாமதுரையில் உட்காந்து கேட்கறான், மதுரையில் உட்காந்து கேட்கறான், அவுலியாவே நான் ஒரு ஆண்டு விளங்குறான். எதன் அடிப்படையில் கேட்கறான்? நாம கூப்பிடுவது அவருக்கு விளங்கும்னு கேட்கறான். விளங்காட்டு கத்துவானா? இவன் அழைப்பது அவருக்கு கேட்கவே கேட்காதுன்னு இருந்தா அவன் மண்ணில் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஒரு ஆண்டு வரங்கிறான், இங்க உட்கார்ந்து அப்துல் கார் ஜீலானி கூப்பிடுறான். கூப்பிடுவது எதை காட்ட, தருவாரா தரமாட்டா ரெண்டாவது விஷயம். இவன் கூப்பிடுவது எதை காட்டுகிறது? அவருடைய செவித்தன்மை, கேட்கும் திறன் அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கு சமமானது. இது சிறுக்காயிரும். ஒருவனுடைய கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மையை போல வந்து விடுமையானால், அப்படி நீங்க நம்பினீர்களே ஆனால் அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைங்கிறது போய் சொல்றீங்க. நீங்க வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்கிற வசனத்தை நீங்க மறுக்கிறீங்க. அல்லாஹ் போல யாரும் இல்லைங்கிறீங்க, இந்த இவங்க அல்லாஹ் போல கேட்பாங்கிறீங்க. அது மாதிரி பாக்குறோம், நீங்க பாக்குறீங்க, நான் பாக்குறேன்ல, பாக்குறோம். நம்ம பார்வைக்கு லிமிட் இருக்கு, இருந்தா பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஒரு தடை இருந்தால் பார்க்க முடியாது, திரை இருந்தால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் பாக்குறீங்க, நான் பாக்குறேன், நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அல்லாவும் பாக்குறோம், நம்ம ஒருத்தர் பாத்துக்கிறோம், நம்மளை சேர்த்து யார் பாக்குறான்? அல்லாவும் பாக்குறான். அதனால சமம்னு சொல்ல முடியுமா? நீங்க பார்க்க அல்லாஹ் பார்த்தாலும் ரெண்டு சமம் கிடையாது. நீங்க எதை பார்க்க முடியும்? வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியும், குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட அளவுல உங்க கண் பார்வை கூர்மையா இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் உங்களால பார்க்க முடிகிறது. ஒரு தடுப்பு செவர் இருந்தா செவத்தை தாண்டி பாருங்க பார்ப்போம். ஒரு எக்ஸ்ரே கருவி பார்க்கிற அளவு கூட உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த கருவியாச்சும் ஊடுருவி எலும்பு பார்த்துரும். உங்களுக்கு எலும்பு பார்க்க மனசு உத்து பார்த்து உங்களுக்கு எலும்பு சொல்ல முடியுமா? நமக்கு அந்த எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கிற அந்த ஊடுருவ தன்மை கூட நம்ம கண்ணுக்கு எல்லாம் தரல. எது வெளிப்படையா தெரியுதா? சட்டையை தாண்டி உள்ள பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்வைக்கு ஒரு லிமிட், ஒரு பலவீனம் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? பார்க்கிறா இருந்தாலும் அல்லாஹ் நீ பார்க்க, அல்லாஹ் பார்க்கறான், நீனு பார்க்கிற, நானும் பார்க்கிறேன். அல்லாஹ் கூட யாரும் பார்க்கல. ஒருத்தன சொல்றான், இவர் இருக்காரு இங்க உட்கார்ந்துகிட்ட காணா போன ஆடு அங்க இருக்குன்னு சொல்லுவாரு. ஒரு ஆடு காணா போச்சு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஆடு காணா போனது எங்க? ராமநாட்டுல. இங்க வந்து சரி ஐயா ராமநாட்டு ஆடு காணா போச்சு, ஆடா இருக்க சொல்றேன், இந்தா நிக்குது, திருவண்ணாமலைக்கு போங்க, அந்த வயல்ல நின்று இருக்குன்னு சொன்னா இங்க உட்காந்து பார்க்கலுமா? இப்படி இவன் சொல்லுவான், நீங்க நம்புனீங்களா? இப்படி எங்க கொண்டு வைக்கிறீங்க? இப்படி இவன் பாப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவனை எந்த இடத்துல வைத்து நீங்க பாக்குறீங்க? அல்லாஹ் எப்படி எதுவும் மறையாதோ, எந்த தடையும் இல்லாமல் இருட்டிலையும் பார்ப்பான், அதுல பாதாளத்திலையும் பார்ப்பானோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்ப்பான் என்று நீங்கள் நம்பித்தானே அப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி நம்பினீர்களே, அது என்னது சிறுக்கா இல்லையாது? ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பதை போல கேட்பான், அது சிறுக்கு. அல்லாஹ் பார்ப்பதை போல ஒரு மனுஷன் பார்ப்பான், அது சிறுக்கு. அதே மாதிரி அல்லாஹ் பிடிப்பதை போல பிடிப்பான், அது சிறுக்கு. அல்லாஹ் கொடுக்குறான், நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ரமணான் அள்ளி கொடுக்குறீங்களா இல்லையா? உண்டியல் ஏந்தி வந்தா காசு போட தானே செய்றீங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்ய தானே செய்றீங்க. அப்ப நீங்கள் கொடுக்க, நானும் எல்லாரும் கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்க எப்படி கொடுப்போம்? ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, எப்படி கொடுப்போம்? 1000 ரூபாய் முதல் பாக்கெட்ல இருக்கணும், கொடுக்க மனசு வரணும், எடுத்து நீட்டி இந்தாடான்னு சொல்லி கையை நீட்டி வாங்கிக்கிறணும். இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும். இப்படி நம்ம கொடுக்கணும்.
அப்ப அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? என்னைக்காச்சும் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு கையை நீட்டி கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிறானா? அல்லாஹ்ட்ட எவ்வளவு கேட்கறீங்க, கேட்டு பணக்காரனானவன்லாம் இருக்கிறான். அந்த பணக்காரனானவன் போய் கேளுங்க, எப்படி உனக்கு கிடைச்சி? அல்லாஹ் கையை நீட்டி 1 கிலோ தங்கத்தை அல்லாஹ் தந்திருக்கோனான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா எப்படி தர்றான்னு தெரியாது. நீனும் நானும் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டான். அவனுடைய ஸ்டைல் அவன் கொடுப்பான், அதுக்குரிய சூழ்நிலையை உண்டாக்குவான், அது வந்துடும். அப்ப அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்யறேன், நீங்க கேட்கறீங்க ஒரு 1000 ரூபாங்கிறீங்க, நான் என்ன செய்யறேன், 1000 ரூபா தானே பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும், இது முடியுமா? நான் யார் மாதிரி கொடுக்குறேன்? இப்ப நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கறீங்க, நான் என்ன செய்யறேன், பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கு பாருங்கிறேன். அப்ப அந்த 1000 ரூபாய் என்கிட்ட உள்ள 1000 ரூபாய அல்ல என்கிட்ட இல்லாம நானா உண்டாக்கி கொண்ட ஒரு 1000 ரூபாய உங்க பாக்கெட்ல நான் வர வைக்கிறேன், எதுவுமே இல்லாமல், மனிதர்கள் செய்யறது போல இல்லாமல், அல்லாஹ் செய்வது போல, கொடுக்கிற வழி தெரியாமல் எல்லாம் கொடுப்பானே அந்த மாதிரி ஒருவர் கொடுப்பார் என்று ஒருத்தரை நம்பினீர்களே, ஆனால் நீங்கள் அவரை யாரை போல கருதுகிறீர்கள்? அல்லாஹ் போல கருதுறீங்க. அல்லாஹ் மாதிரி கொடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒருவரை நீங்க பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அல்லாவும் பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறான். நமக்கு நோயெல்லாம் அல்லாஹ் தானே தர்றான். அல்லாஹ் என்னைக்காவது வயிற்று குத்திய வயிற்று உண்டாக்கணும், நமக்கு வயிற்று வலி வருது, அல்லாஹ் என்னைக்காவது கீழே இறங்கி மட்டும் வயிற்றுன்னு சொல்லி வாங்கி ஒரு குத்தி நமக்கு வயிற்று வர வச்சானா? வர வைக்கல. அவன் அங்கிருந்து ஆகுமா ஆயிரும். அவன் என்ன செய்யறான், அவனுடைய வேலையில என்னது, நமக்கு தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, எய்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன முசீபத்து வந்தாலும் சரி, அவன் எப்படி வர வைக்கிறான்? ஒரு ஆர்டர் தான், ஆகு ஆயிரும். அப்ப அல்லாஹ் நமக்கு வேதனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு காலை முடிக்க நினைக்கிறான்னு வைங்க, என்னைக்காச்சும் யாருக்கா காலை முடிச்சு விட்டுருக்கானல்ல, ஒண்ணும் இல்ல, திரும்ப நரம்பு பிடிச்சிருப்பான், இருக்கிறது தெரியாது, இழுத்துக்கு நோண்டின்னு நடப்பாரு. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு வேதனை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டைல் வேற, நம்ம வேதனை செய்யறதா செய்யணும், நம்ம ஸ்டைல் செய்யணும். இப்ப இந்த சூனியம் வைக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான்? இப்ப சூனியம் வைக்கிறவன் அவன் எங்கே இருப்பானா, நம்மளை பார்க்கவும் மாட்டானா, நம்மளை தொடவும் மாட்டான், ஒரு மாத்திரை கூட நமக்கு தர மாட்டான், ஒரு ஊசியை கூட போட மாட்டான், காதுல பேசுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டி நம்மளை மெண்டலாக்கி அப்படி கூட அவன் செய்ய மாட்டான். அவன் எங்கே உட்கார்ந்து என்னமோ செய்வான், அவன் அங்க பண்றது இங்க எதிரொலிக்கும் என்றால் இது யாருடைய வேலை? இது அங்க உட்கார்ந்துட்டு அவன் செய்ய இங்க எதிரொலிக்கிற ரப்புடைய வேலை இல்ல. அப்ப இந்த சூனியம் இருக்கு நீங்க நம்பினீர்களே, ஆனால் சூனியம் செய்யறதுக்கு யாராவது இருக்கிறான் என்று நம்பினீர்களே, ஆனால் அவனை அல்லாஹ்வுடைய சிபத்து உள்ளவனாக இந்த ஒரு வகையில் எல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, ஒன்று தான் சிறுக்குதான், அனைத்தையும் அல்லாஹ்வை போல அப்படி நினைக்கிற மாதிரி சிறுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கா காஃபிர் இருந்தான், அவன் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வச்சான், நம்ம சொல்றோமா இல்லையா? மக்காவுல இருந்தான் அபூஜஹல் வகைராவனா, அவனை சிறுக்கு வச்சான்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு என்ன கற்பித்தோம், இந்த மாதிரி என்ன கற்பிச்சானா நீங்க நினைக்கிற மாதிரி? அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் போல தானே இவங்க அப்படியே சொன்னா? இல்லவே இல்லை. அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தான் படைச்சவங்கிறான். யாரா படைச்சது? அல்லாஹ் தாங்கிறான். உணவளிக்கிறது அல்லாஹ் தாங்கிறான். அப்ப இந்த உலகத்தை நிர்வகிக்கிறது யார்? அல்லாஹ். மழையேற்றுறது யார்? அல்லாஹ்ங்கிறான். அப்புறம் ஏன்டா அந்த கல்லை போய் கும்பிடுற அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க. நாங்க இங்க இருந்து கேட்டா இவங்க போய் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணி வாங்கி தருவாங்கிறான். இந்த சிபாரிசு பண்றது தவிர வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணான ரப்ப அவன் தான் ஒத்துக்கிட்டான், அவன் தான் அல்லாஹ். இவங்க எல்லாம் அல்லாஹ் வேண்டிய ஆளுக்க, இவங்கள்ட்ட நான் கேட்டோம் என்று சொன்னால் இவன் அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி தருவாங்க, அதுக்காண்டி இவங்களுக்கு ஒரு சில காணிக்கைகள் நாங்க செலுத்திக்கிறோம், இவங்களுக்கு சின்ன சின்ன வணக்கங்களை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவன் அல்லாஹ்வுக்கு இணையா கற்பிச்சான் இல்ல, இவனே அல்லாஹ் முஸ்லிம்ங்கிறான், இவனே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்போ அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒத்துக்கிட்டான், படைச்சது யாருன்னா அல்லாஹ்ங்கிறான், ரிஸ்க் தர்றது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கிறான், உன்னைய படைச்ச யாருனாலும் அல்லாஹ்ங்கிறான், என்னைய படைச்ச யாருனாலும் அல்லாஹ்னு சொல்றான், மலையை இருக்கிற அல்லாஹ்ங்கிறான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு வச்ச பேர் என்ன? முஷ்ரிக். அவனுக்கு வச்ச அல்லாஹ் வச்ச பேர் என்னது? முஷ்ரிக். ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லான்னு சொன்னான். வயஅபுதுன மின் துனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும், நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள், வணங்கிவிட்டு என்ன செய்யறாங்க? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு பரிந்து ரெக்கமெண்ட் பேசுவார்கள். அப்ப இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவுலியாவே, இப்ராஹிம் நபியே, லாத்து மனாத்தேன்னு கூப்பிடுவான். அது விளங்கும்னு நினைக்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கு விளங்குமோ அந்த மாதிரி இவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைக்கிறான். அங்கதான் ஷிர்க் செஞ்சானே தவிர அல்லாஹ்வுடைய தன்மை அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. எல்லா தன்மையும் அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும் கொண்டவர்களாக லாத்து மனாத்து உஸ்ஸான்னு சிலைகளை வணங்கினான அந்த சிலை அப்படி நம்புனானா? இல்ல. என்ன நம்புனா? நம்ம அவற்றை கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு அது விளங்கும், அவரை அல்லாஹ்ட்ட போய் கேட்டு வாங்கி நமக்கு தருவார். விளங்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வை போல அவருக்கு இருக்குன்னு நினைச்சு தானங்க அவன் ஷிர்க் வச்சான். அதனால ஷிர்க்குங்கிறான். அப்ப அதே மாதிரி இது வருதா இல்லையா? ஒரு மனுஷன் எங்கே இருந்து கொண்டு
ஒரு பயங்கரமான உடல் பாதிப்பையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அது அப்பட்டமாக அல்லாஹ்வுக்கு இணை இருப்பதில் வருமா? உங்க அறிவு என்ன சொல்கிறது? இந்த மனுஷனுக்கு இருக்கிற தன்மை என்னவா நீங்க நினைக்கிறீர்கள்? ஒருத்தன் சிகிர் செய்யணும், அவன் அப்படி ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் அவனை எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? மனித சக்திக்கு உட்பட்டவனாக நினைக்கிறீர்களா? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியும் அவன் செயல்படுவான், இறை சக்தியை போல அவன் செயல்படுவான் என்று நம்புகிறீர்களா? அதுல இருக்கிற அர்த்தம் என்ன? இப்படி சிந்திச்சு பார்த்தான், ஆஹா இதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவன் ஆக்குறோம். ஒருத்தர் சிகரு செய்வான், சிகருன்னு ஒன்று இருக்குது, சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்துவான் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் நம்பினீர்களேயானால் அவனை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கிறீர்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில், ஒருவனை பாதிப்பு ஏற்படுத்துற விஷயத்தில், ஒருவனுடைய மனசுக்குள்ள ஊடுருவி கவலை ஏற்படுத்துற விஷயத்தில், அவனை மென்டல் ஆக்குற விஷயத்தில், மென்டல் ஆக்கி செஞ்சது செய்யலாம் மென்டல் தானே. ஒரு டாக்டர் போய் கேளுங்க, மனதத்துவ டாக்டர் போய் கேளுங்க, 6 மாசத்துக்கு செஞ்சதெல்லாம் ஒருத்தன் செய்யலங்கிறான். யாருன்னு லூசுமா? ஒரு மனுஷன் 6 மாசத்துக்கு செஞ்சதையெல்லாம் செய்யலைங்கிறான், அல்ல செய்யாதெல்லாம் செஞ்சேங்கிறான்னு சொல்லி இவனுக்கு என்ன சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா மனதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க? மெண்டல் சொல்லுவாங்க. அப்ப மெண்டலா கூட ஆக்குவான் யாரு? இந்த சூனியம் செய்யக்கூடியவன் என்பவன் ரசூலுல்லாஹ்வை அந்த மாதிரி ஆக்கிவிட்டான். யாரை ஆக்கிடுவான் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அப்ப அந்த மனிதனை நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய இடத்தில் இந்த விஷயத்தில் வைக்கிறீர்கள். அப்ப ஷிர்க்கு இதான ஷிர்க்குங்கிறது ஈக்குவல், அல்லாஹ் ஈக்குவல், அதை மன்னிப்பான அல்லாஹ். அப்ப சிகரு ஒண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க? வந்திருக்கு ஹதீஸ்ல, அப்ப சாலிம் தான் வந்திருக்குது, அது ஏத்துக்கிறீங்களா? இப்ப உம்மு ஹராம் தான் வந்திருக்குது, ஒரு வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் படுத்துக்கிட்டு வருவாங்க, பெண் பார்ப்பாங்கன்னா அதுவும் தான் வந்திருக்குது. அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிறோம், அதெல்லாம் அது மாதிரி செய்யலாம்னு சொல்லுவாங்களா சட்டம்? அப்ப என்ன செய்யறது? இதை விட மோசமானதாக இது இருக்கிறது. அது ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, இது ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு, அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம மறுத்து கொண்ட செய்திகள் எல்லாம் இது ஈமான். அல்லாஹ்வை எந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்காமல் அவனுடைய இடத்தில் வேற ஒரு ஆளை வைக்கிறீர்கள். அவனை மாதிரி இவர் ஒரு அளவுக்கு செயல்படுவார் என்று நினைக்கிறீர்கள். அவருக்கு எந்த விதமான மனிதன் கையாளக்கூடிய வழிமுறை இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னா, இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது பொய்யின் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இது ஹதீஸ்ல வந்திருந்தாலும் மனுஷன் மாதிரி எப்படி, அல்லாஹ் மாதிரி எப்படி செயல்பட இயலும்? ஆனாலும் இவ்வளவு தெளிவான ஒரு விஷயம், பயங்கரமான குற்றம்னு தெரிஞ்சு கூட இந்த கட்சிக்காரங்க சூனியத்தை நியாயப்படுத்துறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்படி அல்லாஹ் மாதிரி செயல்பட முடியாதா? அப்ப நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்க, அது எப்படி கேள்வி கேட்கிறாங்க. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்ல, அந்த அற்புதம் எல்லாம் மனுஷன் செய்யற மாதிரி உள்ளதா, அல்லாஹ் செய்யற மாதிரி உள்ளதா? நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்லங்க, ஒரு கைத்தறி கீழே போட்டாங்க, பாம்பாவும் மாறினுச்சுல. கைத்தறிங்கிற ஒரு பொருளை இன்னொன்றாக எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லாம ஒரு ஆர்டர்ல அதை மாத்துறது யார் வேலை? அல்லாஹ்வுடைய வேலை தானே. மூசா நபி கைத்தறி தானே கீழே போட்டாரு, அது பாம்பா மாறிடுச்சா இல்லையா? அப்ப நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அற்புதங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். அந்த அற்புதங்கள் மனுஷன் செய்யற மாதிரியான காரியமாக இருக்கவில்லை. அது யார் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது? அல்லாஹ் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது. அப்ப அது ஷிர்க் என்றால் இதுவும் ஷிர்க் தான். அப்படி கேள்வி, இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. இது ஷிர்க் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு திராணி இல்ல, தெளிவு இல்ல, அறிவான வாதங்கள் இல்ல. அதுக்கு என்ன செய்ய வர்றாங்கன்னா, ஒரு பாத்தில ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது சரியான ஒன்றை சொல்லி, அப்ப இதையும் ஷிர்க்குன்னு சொல்லுங்க. எது ஷிர்க்கு? நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததாக நம்புவது ஷிர்க்கு. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச காரியம் யார் செஞ்ச மாதிரி இருக்குது? அல்லாஹ் செஞ்ச மாதிரி தானே இருக்குது. அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்து மக்கள் என்ன செய்யறாங்க? யாரு உலமாக்கள் தான் உள்ள யாரு செய்யறாள்லாம் கொஞ்சமாச்சும் ஒரு அறிவோ திறனோ சிந்திக்கிறதா சொல்லுவாங்களா? இத நபிமார்களுடைய அற்புதம் என்பதற்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. ஏன் அப்படி இல்லைங்கிறோம்? நபிமார்களுடைய அற்புதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நபிமார்கள் எந்த நபி வந்தாலும் சரி, அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நாங்க மனிதர்கள், நாங்க இதை செய்யல. அவன்கிட்ட ஒரு ஆர்டர் வரும், அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும், எப்போது எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் நபிமார்கள் மந்திரவாதியா வரல. இந்த சூனியக்காரன் எப்ப வேண்டாலும் செய்வான், கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு டெய்லி செய்வான், யாருக்கு வேண்டாலும் செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட செஞ்சிருவான். அப்படியான பவர்ஃபுல் யாரு? சூனியக்காரன். இவங்க நம்பிக்கை பிரகாரம் நபிமார்கள்ட்ட போய் இப்படி கேட்டாங்க இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா எடுத்துக்கிறங்க, கடைசியில் அது வரும். என்ன வருது? அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நாங்க உன்னை ரசூல் ஏத்துக்கிறதா இருந்தா நீ சில காரியங்களை செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? நீ என்ன செய்யணும்? ஹத்தா தஃபுஜுரலனா மின்னல் அர்லி எம்புவா,
இந்த மதீனாவுல அதே பாலைவனம், அங்க தண்ணி இருக்குமா, இங்க வந்து ஒரு ஊற்றை உற்பத்தி செஞ்சு காட்டு. என்ன செய்யணும், ஒரு ஊற்று தயாரிக்கணும், ஒரு ஊற்று பீரிட்டு வர்ற மாதிரி உன் மந்திர சக்தியில உண்டாக்கி காட்டு, அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறோம். யார் சொன்னா, அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க. அல்லது அவு தக்குனலக ஜன்னத்தும், அல்லது உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, உன்னை நான் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறேன்ப்பா, நீ ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறதா என்ன செய்யணும், நீ ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி ஒத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அந்த தோட்டத்துக்குள்ள 6 பீரிட்டு ஓடணும். அப்படி தாமிரபரணி, வைகை, காவிரி ஆறு மாதிரி என்ன செய்யணும், ஆறுகள் பீரிட்டு ஓடணும். அது மாதிரி செய்யணும். பாலைவனத்தில் நடக்குமா இதெல்லாம்? பாலைவனத்தில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்ய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தர்கா பிஸ்ஸமா, எல்லாருடைய தூதருங்கிறீல்ல, வானத்தில் மேல நாங்க பார்த்துட்டு இப்படி மேல அப்படியே நாங்க பார்த்துட்டே இருப்போம், நாங்க பார்த்துட்டு இப்படி மேல போகணும், போயிட்டு திரும்பி கீழே வரணும், போகும்போது திரும்பி மேல போகணும், திரும்பி ரொம்ப புத்தகத்தோட வரணும், குர்ஆனை தூக்கிட்டு வரணும். அப்படி வந்தா உன்னை நம்புவோம். அப்படி சொன்னேன். குர்ஆன்ல இருக்குது 17வது சூறாவுல 90ல இருந்து 94 வரைக்கும் படிங்க. அவன் என்ன கேட்கிறான், அவ தர்கா பிஸ்ஸமாய், வானத்தில் ஏறி போகணும், வலன் நூமினல் ருகீக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு நீ இறங்கினால்தான் நீ அல்லாஹ்ட்ட இருந்து புத்தகத்தை வாங்கிட்டு வர்ற, இது வேதம், நீ தூதர் நீ ஏத்துக்கிறோம், இதை செய்யின்னு கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் செய்யற வேலை. இவங்க கேட்ட எல்லாமே என்னது, ரசூலுல்லாஹ் செய்ய முடியுமா? இத மதீனாவுல ஆறு ஊற வைக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலையா? ஊற்று உண்டாக்க முடியுமா? அல்லது மேல நினைச்ச ரசூலுல்லாஹ் மேலே ஏறி போயிட்டு நினைச்சவங்க கீழே இறங்க முடியுமா? அவன் என்ன செய்யறான், அல்லாஹ்னு ஒரு ரசூலுல்லாஹ் வாதிரவும் இல்ல, ரசூலுல்லாஹ் தான் வாதிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாதம் பண்ணாங்க. இவன் என்ன செய்யறான், அல்லாஹ்ட்ட கேட்கறதெல்லாம் கேட்கறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கிறேன், அல்லாஹ் இல்ல. ஏன்டா அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், என்ன கேட்கிற, இதெல்லாம் நான் செய்ய முடியும் சொன்னா, இந்த சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னா, நினைச்சா ஆற உண்டாக்கிடுவேன், நினைச்சா ஊற்று உண்டாக்கிடுவேன், நினைச்சா மேல பறந்துடுவேன், நினைச்சா கீழே இறங்கிடுவேன் நான் சொன்னா அவன்கிட்ட, நான் மனிதன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேனே தவிர நான் என்னவா இல்ல, அல்லாஹ்வாக இல்லை. அப்ப நபிமார்கள் வந்து இப்படி கேட்கிறான், ஈமான் கொள்றோம்ங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஆற்றல் இருந்திருந்து அவங்கள அந்த அற்புதத்தை செஞ்சு அவனை ஈமான் கொள்ள வச்சிருக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு நான் சொல்லும் போது நீங்க செய்யலாம், நபிமார்கள் விரும்பும் போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதத்தை என்ன சொல்ல போனால், அற்புதத்தை நபிமார்கள் செய்யவில்லை, நபிமார்கள் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான், செஞ்சவன் அல்லாஹ். நபிமார்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. நபிமார்கள் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க இல்ல. இதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னும் தெளிவா விளங்கிக்கிறேன். மூசா நபிக்கு ஒரு அற்புதம் கொடுத்தான், அது கைத்தறி. மூசா நபியுடைய அற்புதம் என்னது, பல அற்புதங்கள்ல ஒரு கைத்தறி வச்சிருந்தாரு. இந்த கைத்தறியை பொறுத்த வரைக்கும் கீழே போட்டு அது பாம்பா மாறுது, சரியா? அதான் அப்படி காட்டுறான். இந்த கையில உன் கையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்கறான். என்ன வச்சிருக்கேன்னு அல்லாஹ் கூப்பிடுறான்ல, பேசுற கூப்பிடுறான்ல, தூர்சினா மலைக்கு போறாரு. அப்ப அல்லாஹ் கேட்கறான், மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையில இருக்கிறது என்ன, வலது கையில என்ன வச்சிருக்கிற? அவர் சொல்றாரு, ஹி அசாய, அது என்னுடைய கைத்தடி, அதை ஊண்டிக்கிடுவேன், ஆடு மாடுகளுக்கு இலதலைய பறிச்சு போடுவேன், ஒளிய பியா மாரிபு உஹரா, வேற வேற வேலைகளுக்கு அந்த கைத்தறியை பயன்படுத்திக்கிறேங்கிறாரு. அப்ப அவருடைய பார்வையில் கைத்தறி தான். அது எதுக்கு உதவும், பாம்பு அடிக்க உதவும், இலதலை பறிச்சு போட உதவும், வேற ஒண்ணு கிடையாது, அது கைத்தடி, வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்னு சொன்னா அப்படியே கைத்தறியா போடுக்கல அப்படிங்கிறான், போட்டா பாம்பா போச்சு. இது மூசா செஞ்சாரு. இப்ப அவரை வெறுங்கிட்டாரு, அவர் செஞ்சாரு, இது ஒண்ணும் செய்யாது, எந்த சக்தியும் இல்லைன்னு அல்லாஹ்ட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், அது ஓகே தான், இப்ப கீழே போட்டு பார்ப்போம். அப்ப கீழே போடுன்னு பாம்பா மாதிரி மூசா வாக்குனார் அர்த்தம். அல்லாஹ் சொன்னோன்னு போட்டா ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு பிறவன்ட்ட போறாரு. பிறவன்ட்ட போன உடனே என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் கேட்கறான். அவரு அல்லாஹ்வுடைய அற்புதம் சொல்லி காட்டின உடனே மந்திரவாதிலாம் கூப்பிடு, இது பெரிய சூனிய வேலை, இது நானும் பாக்குறேன், நோன் சூனியத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிறாங்க. சூனியக்காரெல்லாம் வந்துட்டாங்க. அது பின்னாடி விளக்கம் விரிவா. அந்த சூனியத்தை அவங்க செஞ்ச உடனே மூசா நபி என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. இது பாம்பு மாதிரி என்ன பண்றாங்க, நமக்கு என்ன செய்யறது தெரியல, முடிக்கிறாங்க. ஆர்டர் வருது, மூசாவே கையில் உள்ள கைத்தறி போடு, அப்பதான் பாரு. அவர் என்ன செய்யல, போடுற பாப்பா இந்த பாரு அப்படின்னு நினைச்சு செஞ்சார் அவரு. அது வெறும் கைத்தறி தான், அவர் போட்டாலும் ஒண்ணு ஆகாது. அங்கிருந்து ஆர்டர் வந்தாச்சு, அவன் தான் மாத்தினான். இவர் கையில் அந்த கைத்தறி இருக்கும், வெறும் கைத்தறியை தவிர வேற ஒண்ணுமே இல்லது. அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், மூசா பயப்படாத, கீழே போய் அல்கி மாபி யமீனிக்க,
உன் கையில உள்ளதை கீழே போடு, தல்கபுமா யாபிகூன், அவங்களுடைய வித்தையெல்லாம் முழுங்கிடும், தூக்கி போடு முதல்ல. போட்டாரு, விழுந்துடுச்சு, மாறுனுச்சு. அப்ப நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வை போல இது தெரியுதா? சூனியக்காரன் அல்லாஹ்வுடைய தன்மை உள்ளவராக காட்டுத, அப்படியான தன்மை உள்ளவராக காட்டுற மாதிரி அந்த சம்பவங்கள்லாம் நிகழுது. ஏற்கனவே ஒரு பாம்பா மாறி இருக்குது அப்படின்னு ரெண்டாவது மாத்த முடியல அவருக்கு. ஏற்கனவே பாம்பா மாத்த நல்லா காட்டியிருக்கிறான், அது ஏற்கனவே மாறி இருக்கல, மாறணும் தூக்கி போட காண பயப்படதான் செஞ்சாரு. என்ன வரட்டும் சொல்லி அதே மாதிரி எதிரிகள் விரட்டிட்டு வர்றாங்க. ஃபிரௌன் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கேட்கல. விரட்டிட்டு வரும்போது ஊரை விட்டு மூசா நபி அவங்கள சேர்ந்தவங்க என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. அவன் பின்னாடி விரட்டிட்டே வர்றான். எதுக்கு? கடல் பின்னாடி ஃபிரௌன் படை. என்ன வருது, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அதை தாண்டி போனா கடல் முடி செத்து போயிடணும், நின்று அடிச்சு கொண்டுட்டு போயிருவான். வேற போறதுக்கு எந்த ஒரு போக்கிடமும் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க மக்கள் எல்லாம், யா மூசா இன்னால முதரக்கும், மூசா வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிச்சு போலான்னு வந்தோம், நம்ம திக்கு தெரியாம வந்து ஏத்தாப்புல கடல் இருக்குது, அது தெரியாம வந்து மாட்டிக்கணும். இப்ப அவனை விட்டு தப்பிக்க முடியும், அங்கிட்டு போக முடியாது என்று சொல்றாங்க. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க, இன்னமாய் ரப்பி சயஹதீன், என்னோட இறைவன் இருக்கான், வழிகாட்டுவான், கொஞ்சம் பொறுமை நெருங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ப குல் நதரிபி அசாக்கல் பஹர, உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியினால் அந்த கடல் அடியில் நான் சொன்னேன், சொன்னோன்னு கடல் பிளந்தது. மூசா என்ன சொல்லல, எதுக்கு பயப்படுறீங்க, நம்ம கைத்தறி இருக்கு, மந்திரக்குள்ள வச்சுக்கணும்ப்பா அப்படிதான் சொல்லியிருக்கேன். அவங்க மக்கள் சொல்றாங்க, இன்னால முதல கூணுங்கிறாங்க, மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. மூசா நபி என்ன செஞ்சிருக்கானே, அந்த கோளுக்கு சக்தி இருந்தால், அவர் இந்த மந்திரவாத சூனியக்கார மாதிரியான சுய சக்தி உள்ளவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு, அட எதுக்கு என்ன பயப்படுறீங்க, நம்மகிட்ட மந்திரக்குள்ள இருக்குல்ல, என்ன செய்யற பாரு அப்படி சொன்னாரு. அவரு என்ன செய்த அவர் தெரியவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, இன்னமாய் ரப்பி சயஹதீன், என்னோட இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான், அவன் ஏதாவது ஆர்டர் பண்ணுவான், உடனே ஆர்டர் வருது. மூசாவே கைத்தறி நினைக்காத, அட்டி கடல்ல ரெண்டா பழக்கும், ஒரு கைத்தறி அழைக்கிற ரெண்டா பழச்சு மூசாவை செஞ்சாரு. இத அவன் செய்யறான், அவன் சொல்லும்போது போட்டார், அவ்வளவுதான் இருவல, அவன் சொல்லும்போது அடிக்கிறாரு. அதே மூசா நபி என்ன செய்யறாங்க, அவங்க உம்மத்துகளை கூட்டிட்டு போறாங்க, தண்ணி தாங்க அடிக்குது மக்களுக்கு. இது மூசாலி கௌமிகி, மூசாட்ட வந்து மூசாவை தண்ணி தாகமா இருக்கு, தண்ணிக்கு ஏதாவது வழி பண்ணு. பாலைவனத்தில் போயிட்டு தண்ணிக்கு எங்க போறது, அங்க ஆறுகள் ஓடக்கூடிய செழிப்பான பகுதியும் கிடையாது, அந்த இடத்துல தண்ணி வேணும்னு எல்லாரும் கேட்கறாங்க. பெரிய கூட்டம், 3 பேருக்கு தண்ணி சப்ளை எப்படி பண்றது? அப்ப என்ன செய்யறாங்க, இது மூசாலி கௌமிகி, மக்கள் கேட்டோம், யாரெல்லாம் தண்ணி கூட இல்ல, தண்ணி கேட்கறாங்க, நான் என்ன பண்றது, ஏதாவது பண்ணிட்டு அல்லாட்ட கேட்கிறாரு மூசா. மூசா அல்லா என்ன செய்யறான், ஃபகுல் நதரிபி அசாக்கல் ஹஜர், உன் கையில் இருக்கிற கைத்தடி இருக்குல்ல, அதனால பாறையை தடுத்துட்டு பாறையில தட்டுறாரு, பீரிட்டு ஊத்து வருது, அங்க ஊத்து இருக்குங்கிறது எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இந்த பாறையில அடிச்ச உடனே நீர் பீரிட்டு வரணும்னு சொல்லி அவன் ஆர்டர் பண்ணிருக்க, செட்டப் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இப்ப மூசா நபி என்ன செய்யல, தாகம்ன்றவன இதுக்கான போய் அல்லாட்ட கேட்க, நம்மகிட்ட இருக்கிற கை நம்ம வச்சிருக்கோம்ல மந்திரக்கோள், இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு சொன்னாரா, கேட்கிறேன் எல்லாம் கேட்கறாங்க, தண்ணி கேட்க நான் என்ன செய்யறது, கையில மந்திரக்கோள் இருக்குதான் செய்யுது, அது மந்திரக்கோள் வெறும் கோள், வெறும் கை தெரியாது, அது எழுதல பறிக்கிற கை தெரியுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் அது எப்ப அது வேலை செய்யுது, அங்கிருந்து ஆர்டர். அவர் வந்து இப்படி நினைச்சு கூட பார்க்கல, இப்படித்தான் எல்லாம் தண்ணி தருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவர் கைத்தறியை கொண்டு இவங்க அடிக்க சொல்லுவான்னு அவர் நினைச்சாரு. யாரெல்லாம் நீ ஏதாவது வழிகாட்டுன்னு கேட்கற, இது மூசாலி கௌமிகி, அல்லாஹ் தான் சொன்னானே தவிர யாரெல்லாம் அந்த கம்புக்கு ஒரு சக்தியை கொடுன்னு கேட்கல. அவர் போட்டு ரெண்டாவது இருக்கட்டேன், யாரெல்லாம் கையில ஒரு கைத்தறி வச்சிருக்கிறேன், இதுக்கு ஒரு மந்திர சக்தியை கொடுத்து அதை அடிச்ச உடனே தண்ணி வர வேண்டாம் கேட்டார். அவரு அவர் நினைக்கவே இல்லை என்ன செய்ய போறான் அல்லான்னு அவர் தெரியாது, கேட்கத்தான் செஞ்சார், இறைவா தண்ணி வேணும், என் மக்கள் தாகத்தில் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு தண்ணீருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அவர் கேட்டார். அல்லாஹ் என்ன பண்றான், அடி, அவர் நேத்து அடிச்சா வந்திருக்குமா, நாளைக்கு அடிச்சா வருமா, வராது, அது கைத்தடி தான். அவரை அடிச்சிருந்தா வந்திருக்குமா, வந்திருக்காது. அவரை அடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு கைத்தறியை கொண்டு போய் பாறையில் அடித்தால் என்ன ஏற்படுமோ அதுதான் ஏற்படும். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான இருக்குன்னா பாறை விட உடையும், வேற ஒன்றும் ஏற்படாது. அப்ப இப்ப எதுக்கு இது சொல்லணும்னு கேட்டா, அந்த அற்புதம் என்பது நபிமார்களுக்கு வந்துச்சுன்னா அதுவும் சூனியம் ஒண்ணா, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டில அற்புதம். இறை தூதர்னு காட்டுறதுக்கு ஒண்ணு நல்லா கொடுக்கலாம். இறை தூதர் மனுஷன் நம்பணுமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, அவர் நம்மள மாதிரி பலவீன சாப்பிடுறாரு குடிக்கிறாரு, எப்படி நம்புவான் மனுஷன்? அதுக்கு 2 அற்புதத்தை காட்டணும்னு சொன்னா நம்புவாங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அவர்கள் வழியாக செய்கிறான். எப்ப செய்ய முடியும், சொல்லும் போதுதான் செய்ய முடியும். இதை பாருங்க, எத்தனை இடத்துல சொல்றோம். 14வது அத்தியாயத்துல 11வது வசனத்தை பாருங்க. உமா நபிமார்கள்ட்ட வந்து அற்புதங்கள் கேட்கறாங்கல்ல, நபிமார்கள் சொன்ன பதில், மா காணலனா அந்நஅத்திய கும்பி சுல்தானின், உங்கள்கிட்ட ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை, இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் கட்டளையிட்டாலே தவிர, அவன் சொன்னா நடக்குமே தவிர எங்களுக்கு செய்ய முடியாது என்று அந்த நபி சொன்னார்களா இல்லையா?
14:11 இருக்கிறது. அதே மாதிரி 13:38 எடுத்து பாருங்க. வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً, அவர்கள் அனைவருக்கும் மனைவி மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். வமா கான லி ரசூலின் அன் யஅதிய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அவர்கள் எந்த ரசூலா இருந்தாலும் சரி, உனக்கு முந்தி எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறோம், எந்த ரசூலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எந்த நபிமார்கள் செஞ்ச அற்புதமாக இருந்தாலும் அவர் செய்யலன்னு சேர்த்து சொல்லுது இஸ்லாம். அவருக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லுகிறது. அவர் அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டு சிறுக்க ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் அதை காட்டுறாரு. அவரு தன்னை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறது காட்டவில்லை. அவர் அந்த அற்புதத்தை எது காட்டுறாரு? பாடுற கல்ல வணங்குற அந்த சூப்பர் பவர் வணங்குறா, அவனுக்கு இணை வைக்காதடான்னு சொல்வதற்கு, தௌஹீத நிலைநாட்டுவதற்கு காட்டிய அற்புதங்களை ஷிர்க் செய்யறதுக்கு சப்போர்ட்டா காட்டினா என்ன செய்வீங்க? என்ன பண்றது? ஷிர்க்கை நியாயப்படுத்துவதற்கு ஆதாரமா காட்டினார்கள், என்ன செய்வது? ரெண்டு ஒண்ணா. அப்ப நம்ம மூச்சாய் மருங்க, அற்புதத்தை மருங்க பார்ப்போம் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அதே மாதிரி 40வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கிறான், வமா கான ரசூலின் அன் யஅதிய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எந்த ரசூலா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நபிமார்கள் செய்த அற்புதங்கள்ல எந்த நபி செஞ்ச அற்புதமா இருந்தாலும், ஈசா நபி எடுத்துக்கிறங்க, அவர் பறவை மாதிரி செய்வாரு, ஊதுவாரு, களிமண்ல செய்வாரு, அது பறவை மாதிரி பறக்கும். இது அவர் செஞ்சதா? இது நீங்கிறான், நீ என்ன செய்தாய், நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன், அப்போது நீ ஊதினாய், அது பறவையாக மாறியது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான்? ஈசா நபியுடைய அந்த அற்புதத்தை சொல்லும் பொழுது நீ செய்யல, நான் உனக்கு சொல்ல சொல்லி ஆர்டர் பண்ணினேன், அதன் பிறகு செய்தாய், அது நடந்தது என்று சொல்லி காட்டுறானது. அதுக்கு ஈசா நபி சொந்தக்காரர் இல்ல. அப்ப எந்த நபி செய்த அற்புதமாக இருந்தாலும் அதுக்கும் அந்த நபிக்கும் சம்பந்தம் கிடையாது. மக்கள் கேட்கும் பொழுதுதான் அவங்க செஞ்சதும் இல்லை, அவங்க ஆசைப்படும் பொழுதுதான் செஞ்சதும் இல்லை, அவங்க நினைக்கும் போதெல்லாம் செஞ்சது இல்லை. என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்து செய்வாங்க. இதை என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைக்கு இது மாற்றம் வழங்குதா? இதுக்கு மட்டும் மாற்றம் கிடையாது. இன்னும் ஏராளமான இஸ்லாமிய சிகிர் என்பதை ஒண்ணுமே நினைச்சுக்கிறாதீங்க. இஸ்லாத்தினுடைய எத்தனை வசனங்களுக்கு எதிராக இது நிக்குது என்பதெல்லாம் நீங்க தெரிஞ்சு இந்த மீதி உள்ள நாட்களில் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இது மாற்றமா இருக்கிறது. அடுத்த சில கேள்விகளுக்கு என்னது? அப்ப சாமியின் ஒருத்தன் செஞ்சான தஜ்ஜால் அல்லாஹ் செய்யற மாதிரிலாம் செய்வான, அது என்ன ஷிர்கா? அதுக்குரிய பதில் நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு இன்னும் எப்படி எல்லாம் இது முரணா இருக்குது என்பதையும் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாகவும் அதனால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் உடலில் கூட வேதனை ஏற்பட்டதாகவும் புகாரி உள்பட பல நூல்களிலே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அது இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளுக்கு முரணாக இருக்கிறது என்பதில் ஒரு அடிப்படையை நம்ம பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வை போல மனிதன் செயல்பட முடியும் என்கிற ஒரு கருத்து தான் சூனியத்தை நம்பும் பொழுது ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ்வை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்டு விட்டு உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இலக்கணத்தை அழகாக சொல்லி தந்த பிறகு அல்லாஹ்வை போலவே இவரும் செயல்படுவாரு, இந்த சூனியம் வைக்கிறாரு அவரும் செயல்படுவார் என்று நம்பினால் அவ குர்ஆனுடைய அந்த வசனத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்படி நம்ம சொல்லும் பொழுது எதிராக இதை நியாயப்படுத்தக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்வார்கள்? நபிமார்கள் எப்படி அற்புதம் செஞ்சாங்க, அவங்க செஞ்சதும் மனிதன் செய்யறது இல்லையே, கைத்தடியை போட்டு பாம்பாவது மனிதன் செய்யற ஒரு வேலையா, அதைத்தான் நபிமார்கள் செஞ்சாங்க. இறந்து போனவரை ஈசா நபி உயிர்ப்பித்தாங்களே, அது மனிதன் செய்யற வேலையா அல்லாஹ் செய்யற வேலையா? நம்ம அல்லாஹ் செய்யற வேலையை தானே நபிமார்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டு இந்த சிகரை சூனியத்தை நியாயப்படுத்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி தவறு என்பதை நேற்று விளக்கியிருக்கிறோம். நபிமார்கள் அவங்க ஒண்ணுமே செய்யவே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி ஆர்டர் வரும்போது இது அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர்கள் வழியாக வெளிப்படுமே தவிர அவங்க நினைச்ச நேரத்திலாம் செய்ய மாட்டாங்க, நினைச்சதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆற்றல் அவர்களுக்கு இல்லை என்பதை பல வசனங்களை சான்றாக கொண்டு நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். அதே போல என்ன செய்வாங்கன்னு கேட்டா,
இப்ப தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான் என்று நம்புறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகள்ல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தஜ்ஜால் என்ன செய்வான்? அவன் பயங்கரமான சில வேலைகள்லாம் செய்வான். அதை வைத்து மக்களை எல்லாம் தன்பகை ஈர்ப்பான். இப்படியான ஒரு செயல்கள் அவன் செய்யற ஒரு காரியத்துல இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது கூட அடங்கும். ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டு அப்புறம் உயிர்ப்பித்து காட்டுவான். அப்ப அல்லாஹ்வை போல யாரும் செயல்பட முடியாது, அப்படியான நம்பக்கூடாது என்று சொன்னீர்களே. ஆனால் அப்ப தஜ்ஜாலை நம்பலாமா? தஜ்ஜால் வருவான் என்று சொல்லி அவன் அந்த மாதிரி இறைவனை போலவே என்ன செய்யறான்? செத்து போனால உயிராக்குவான் என்றெல்லாம் வருகிறது. அப்படின்னா அதுவும் பொய்யா? இப்ப தஜ்ஜால் வருவான் என்று நம்புவது ஷிர்க் தானே. இந்த சிகரை சூனியத்தை ஷிர்க் என்று சொல்வீர்களே. ஆனால் தஜ்ஜால் என்று ஒரு வருவான் என்று நீங்கள் நம்பி அவனுக்கு மனிதனுக்கு இல்லாத பல ஆற்றல்கள் இருப்பதாக சொல்வீர்களே. ஆனால் அதுவும் தானே ஷிர்க் என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. நபிமார்களை வைத்து கேட்பதை போல தஜ்ஜாலை வைத்து கேட்பார்கள். இந்த கேள்வியும் மேலோட்டமாகத்தான் சரியானதாக தெரியுமே தவிர சிந்தித்து பார்த்தீர்களேயானால் இதுவும் தவறானதுதான். ஏனென்று கேட்டால் தஜ்ஜால் என்றே ஒருவன் வருவான் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் உம்மத்துக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், சில காரியங்களை சோதனைக்காக வேண்டி அவன் செய்து காட்டுவான், அவன் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஆனால் அவனை நம்பிராதீங்க, அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி என்னவெல்லாம் எச்சரிக்கிறாங்க? நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். அவன் இறைத்தன்மைக்கு தான் சொந்தம் கொண்டாடுவான். இப்படி ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்று சொன்னானோ அந்த மாதிரி தஜ்ஜால் என்ன செய்வான்? நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த தஜ்ஜால் இருக்கான பேசிக்கலே எல்லாம் அவனுக்கு அடி வச்சிருக்கான். நான் தான் இறைவன்கிறான், அவனுக்கு ஒன்றரை கண்ணு. இறைவன் சொல்லக்கூடிய 2 கண்ணு அழகா அவனுக்கு ஆக்கி கொள்ள முடியல. நான் தான் இறைவன்கிறான், ஒன்றரை கண்ணு உள்ளது பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரியாக அனைவரும் வெறுக்கத்தக்க ஒரு தோற்றம் அது ஒன்றரை கண்ணு. ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது, இப்படி இருக்கும். அது பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? அந்த ஒரு அரக்கண்ணா இருக்கும் பொழுது வாயெல்லாம் வலிச்சுக்கிட்டு போய் ஒரு டைப்பா இருக்கு பார்த்தாலேயே. அப்ப இவன் நான் தான் இறைவன்கிறான். இறைவன் சொல்லும் போதே இல்லைங்கிறது சேர்த்தெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்கள் இறைவன் ஒரு கண் மூலமானவன் இல்லை. தஜ்ஜால் தன்னை இறைவன் என்று சொல்வான், அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், அவனுக்கு ஒன்றரை கண் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. ஒருத்தன் வருவான் என்று சொல்லி அவன்கிட்ட சில விஷயங்கள் வெளிப்படுறதை வைத்து நீங்க கடவுள் நினைச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. அவன் பலவீனத்தை சேர்த்து எல்லாம் என்ன செய்யறான்? காட்டுறான். அது மாத்திரம் இல்லாம அவனுடைய நெத்தியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். நெத்தியிலேயே விளையாட்டு சொல்லும்ல, அவன் தலையெழுத்து எழுதியாச்சு, அந்த எழுத்து இல்ல, நெசமாவே எழுதப்பட்டிருக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காஃபிர்னா காஃபு ஃபேரே எழுதப்பட்டிருக்கும். அப்படியே நான் சொல்றேன், நிஜமாகவே நெத்தியில் இப்படி எழுதப்பட்டிருக்கும் காஃபு ஃபேரேன்னு. அப்ப நான் தான் இறைவன், அவன் நெத்தியில காஃபின்னு எழுதப்பட்டிருக்கு. படைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் கடவுளுங்கிறான், இவன் கடவுள் கிடையாது, இவன் இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு காபிர், வங்காபிரு என்று உலகத்துக்கே காட்டுற மாதிரியான பலவீனத்தை வைத்து மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு பலவீனம் இது. நம்ம எத்தனை காக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நெத்தியில் எழுதி ஒட்டிருக்கா? எத்தனை காக்கிறவர்களை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை இறை மறுப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஃபிரௌன், அபூஜஹல் எல்லாம் கூட இருந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் செயல் மூலமாக காபிர் என்று மக்கள் அறிந்து கொண்டார்களே தவிர நெத்தியில் எழுதி வச்சு அதை பார்த்து யாரும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. இவனுக்கு எவ்வளவு பெரிய பலவீனத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, இவன் காபிர் என்று எழுதப்பட்ட வருவான். நான் காபிர் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அச்சடிச்ச மாதிரி இருக்க முடியாது. எழுதுனா மயில் எழுதுறது இல்ல, நல்ல அழுத்தமாக எம்போஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அப்ப எழுதப்படுறத மக்கள் பார்த்து என்ன செய்வாங்க? இவன் தான் நூஹ் நபி எச்சரிக்கை பண்ணாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே, சோதனைக்காக வேண்டி ஒருத்தன் வருவான், நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா இல்ல என்று பார்ப்பதற்காக அவன் மூலம் சில விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துவான் என்று சொன்னார்களே, அவன் இவன் தான் என்று அறிந்து கொள்ற வகையில் வரும்போது இதுல இவன் இறைத்தன்மைங்கிற டாபிக்கே வரல. இறைத்தன்மைங்கிற டாபிக் ஹதீஸ் தலைப்பு தான் வருது. அதுல கூட என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த ஹதீஸை பாருங்க, இறந்தவர் உயிர்ப்பிப்பான் வருதுல, இறந்தவரை உயிர்ப்பிப்பான் என்பது அவன் நினைக்கும் போதெல்லாம் இறந்தவர் உயிர்ப்பிக்கிறது, யாரை நினைச்சாலும் உயிர்ப்பிக்கிறதுங்கிற நிலையில அவன் இருப்பானா? அதை பற்றி வர்ற ஹதீஸ் என்ன? அவன் தஜ்ஜால் வந்த உடனே அவன் என்ன செய்வான்? நான் தான் இறைவன் சொல்லுவானா? அப்போ ஒரு மனிதர் என்ன செய்வாரு? நீ இறைவன் இல்ல, நீ தான் தஜ்ஜாலு, உன்னை பற்றி எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க,
உன்னுடைய அடையாளம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த நல்லடியார் வந்து சொல்லுவார், நல்ல மனிதர் வந்து அவனை எதிர்த்து நிற்பார். அப்ப அவன் என்ன சொல்லுவான், மக்களை பார்த்து, இவனை நான் கொன்று விட்டு, இந்த நல்லடியாரை நான் கொலை செய்து விட்டு உயிராக எழுப்பினேன் என்று சொன்னால் அப்பவாது நீ ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்பான். மக்கள் என்ன செய்வாங்க, செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று அவங்க சொல்லிடுவாங்க. உடனே என்ன செய்வான், இவரை கொண்டு விட்டு திரும்ப உயிராக்கி காட்டுவான். நான் தான் இறைவனுக்கு ஆதரவானது, உயிராக்கி காட்டுவான். அப்ப உயிராக்கி காட்டுவோன்னே இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பான். அந்த உயிர் ஆக்கப்பட்டவர் இருக்காருல்ல, அவர் தான் உயிரா வந்துட்டாரு, அவர் சொல்லுவாரு, இப்பதான் இன்னும் தெளிவா இருக்கிறனா, நீ இறைவன் இல்லைங்கிறது இப்ப தெளிவாயிடுச்சு. ஏனென்று கேட்டால், இப்படி நீ செய்வ, இன்னொரு தடவை உனக்கு செய்ய இயலாது என்று ரசூல் சொல்லிவிட்டார்கள். இப்ப செய்யடா பாப்பா என்னைய என்ன கேட்பாரு, ஒரு தடவை இவன் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று காட்டி, இது அல்லாஹ் வந்து சோதனைக்காக இவன் வெளிப்படுத்தினானே தவிர இவன் செஞ்சதை இன்னொரு செய்யணுமா இல்லையா? இப்ப என்னை மறுபடியும் கொண்டு பார்ப்போம், மறுபடியும் உயிராக்கு பார்ப்போம், வேற எவனையாச்சும் மூன்று உயிராக்கு பார்ப்போம், அப்படியே ஒரு சவால் விடுவார். மக்கள் மத்தியில் என்ன கடவுள்னா இறந்தவர்கள் உயிர்ப்பித்தான மறுபடியும் செய்ய முடியலையே. அப்ப ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்குன்னு வழங்க முடியுமா? என்னிடத்துல என்னுடைய தூக்குற சக்தி இருக்குன்னா இப்போ வந்து நாளைக்கு தூக்கணும், அது என்னிடத்தில் இருக்கு அர்த்தம். திடீர்னு எப்பயும் தூக்கிவிட்டேன், நாளைக்கு தூக்க முடியல. அப்படின்னா ஏதோ ஒரு நெருக்கடியான நேரத்தில், நிர்பந்தத்தில், ஏதோ ஒரு காரணத்தினால் நிகழ்ந்து இருக்கிறது, அல்ல என்னிடத்தில் நிகழ்த்தி இருக்கிறான். அப்படி எடுத்துக் கொள்வதற்கு இது புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா 1882வது ஹதீஸ். இதுல தெளிவாக இருக்க, கொலை செய்வான், உயிராக்குவான், மறுபடியும் அவன் சொன்ன இவங்க என்ன செய்வாங்க, நீ தஜ்ஜால் தான், நீ இறைவன் இல்ல, இப்படி எல்லாம் நடக்கும் ரசூல் சொல்லிட்டாங்க, அதான் செஞ்சிருக்கிற, ரெண்டாவது உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்ப செய்ய பார்ப்போம். அப்ப தஜ்ஜால் வந்து அவன் இறைவனை இல்லை, அவன் எந்த சக்தியும் இல்லைங்கிற அந்த வினாடி நிரூபிக்கப்படுது. ஒரு வினாடிக்கு நான் இறைவன் என்று சொல்றான், அந்த வினாடியில என்ன நிறுவனம் ஆகுது, அவனுக்கு ஒண்ணு முடியாது, அவன் செய்யல. அல்லாஹ் வந்து மக்களை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை இந்த புகாரி ஹதீஸில் விளங்குறோம். இப்ப இவன் இறைத்தன்மை வருமா? வராது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒத்த கண் உள்ளவனா இருப்பான், உங்கள் இறைவன் ஒற்றை கண் உள்ளவன் இல்ல, அழகான உங்கள் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்க்கறாங்க, புகாரியில 3057வது ஹதீஸை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் என்ன செய்வான்னு கேட்டா, பெரிய மலை அளவுக்கு சொர்க்கம் நரகத்தை எல்லாம் கொண்டு வருவான், சொர்க்கம் மாதிரி ஒன்ன காட்டுவான். பத்தியலா சொர்க்கம் என்ன நூலா இருக்கு தெரியுமா? பார்த்தா பயங்கரமான ஒரு கவர்ச்சியாகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய விதமாகவும் அது உள்ள நிறைய செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அப்ப நரகம் ஒன்ன காட்டுவான், அந்த நரகம் என்னை கடவுள்னு சொன்னா இதுல ஒதுக்கி போடுவேன், என்னை கடவுள் இல்லைன்னா இதுல ஒதுக்கி போட்டுருவேன். சொர்க்க நரகத்தை இவனே சிருஷ்டி பண்ணி வைத்துக் கொண்டு 2 இடங்கள்ல நெருப்பு குண்டத்தை வளர்த்து ஒரு பக்கம் வைத்திருப்பான், ஒரு பக்கம் தோட்டம் துறவுகளை வைத்திருப்பான். இதுல என்னை ஏற்றுக்கிட்டவர்களா இதுல ஒதுக்கி போடுவேன், என்னை மறுத்தவர்களை இதுல ஒதுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பதில்ல இவன் எல்லாம் கொண்டு வருவான். கொல்லத்தி எப்பூட அன்னஹல் ஜன்னா, இவன் எதை சொர்க்கம் காட்டுகிறானோ அது உண்மையில் நரகம், அது தூக்கி போட நெருப்பாகும். கண்ணுக்கு அப்படி தெரிகிறதே தவிர உள்ள தூக்கிப்படாத இருக்கு, நரகமாக இருக்கும். எதை நரகம் என்று சொல்கிறானோ அது சொர்க்கமாக இருக்கு. அவன் எதை நரகம்னு சொல்றான் அதுல நீங்கள் விழுந்திருங்கள், அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது ஒரு செட்டிங் பண்ணியிருக்கானே தவிர நிஜம் அல்ல. இவன் எதை சொர்க்கங்கிறான நரகமாக இருக்கிறது, எது நரகங்கிறான சொர்க்கமாக இருக்கிறது என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். இது புகாரில 3338 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்து 3450 புகாரில இருக்கிறது. நெத்தில எழுதப்பட்டிருக்கும் சொன்னோம்ல, அது முஸ்லிம்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது போக ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம பிரார்த்தனை செய்யறோம், வஅஊது பிக்க மின் ஃபித்னஸில் மஸீஹித் தஜ்ஜால். 4 விஷயங்களை விட்டு அத்தஹியாத்துல பாதுகாப்பு தர சொன்னாங்கல்ல, பல துஆக்களை கற்றுத்தந்தாங்க அத்தஹியாத்துல ஓதுறதுக்கு. அதுல ஒரு துஆ என்ன, வஅஊது பிக்க மின் ஃபித்னஸில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு தரேன் என்று முன்கூட்டி நமக்கு சொல்லவும் பட்டிருக்கிறது. ஒருத்தன் வருவான்னு சொல்லப்பட்டு, இன்னல்லது செய்வான் அவன் செய்யலை என்றும் சொல்லப்பட்டது. இறைத்தன்மை இல்லைன்னு சொல்லப்பட்டது. சொல்லப்படுது, ஒருத்தன் வருவான் அவன் இறைவன் இல்ல, இறைவன் எந்த தன்மையும் கிடையாது, 1-2 வெளிப்படுத்தி காட்டுவான், உள்ள நேரம் மாத்தமா இருக்கு. அவன் செய்யற ஒரே ஒரு காரியம், ஒரு ஆளை கொண்டுட்டு உயிராக்குவான், அந்த ஒரு தடவை தான் அது.
அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு அவன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அது அவன் செய்யவில்லை, மறுபடி செய்ய இப்படி எல்லாம் சொல்லி தஜ்ஜால் வருவான்னு சொன்னா இது அல்லாஹ் கூட இருக்காம கடைசி அவனை கொள்றதுக்காக வேண்டி ஈசா நபி இறக்கி கொன்னு போட்டுருவாரு. இவன் என்ன கடவுளவன், கடவுள் வாதம் பண்றான அவன் 40 நாள் தான் உலகத்தில் இருப்பான். 40 நாளுக்குள்ள என்ன செய்வான் அவனை ஈசா நபி கொலை பண்ணி கொண்டுருவாங்க. முடிஞ்சிருச்சு, அழிவோம், அவனோட பிரச்சனை முடிந்து விட்டது. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி இந்த மாதிரி சோதனைக்காக அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொல்லி அவன்கிட்ட பலவீனங்களையும் சொல்லி அவன் இறைவன் இல்லைங்கிறதையும் சொல்லி இறைவன் இல்லை நெத்தில எழுதப்பட்டதையும் சொல்லி இறைவன் கண்ணை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு பலவீனனா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது இதுவும் சிகர் ஒன்னா சூனியத்தை நம்புறாங்க. எப்படியே நம்புறாங்க, ஒரே ஒரு ஆளு தான் சிகர் வைப்பான், ஒரே ஒரு தடவை தான் செய்வான், 2வது தடவை வைக்க சொன்னா முடியாதுன்னு அப்படி நம்புறாங்களா? யார் வேண்டாலும் போய் சிகர் வைக்கணும், எப்ப வேணாலும் வைப்பான். அவங்க நம்பிக்கை பிரகாரம் சிகர் வைக்கிறேன்னு ஒரு சொல்றான்ல, நான் சிகர் செய்வேன், நான் சூனியம் செய்வேன் சொல்லி ஏமாத்துறான்ல, அவன் இப்படி எப்ப சொல்லியிருக்கிறானா, நான் ஒரே ஒரு தடவை செய்வேன், 2வது இருந்தா செய்ய முடியாது, 3வது இருந்தா செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். எப்பவும் செய்யறானா, நான் எப்ப வேணாலும் செய்வேன், எனக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது, எனக்கே அந்த பவர் இருக்கிறது. அப்ப எப்ப வேண்டாலும் ஒருவன் செய்வேன் என்று நடப்பானே, ஆனால் அவன்கிட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். எப்பவாவது ஒரு செட்டிங் பண்ணி செஞ்சு காட்டலான்னு சொன்னா ஒரு செட்டிங் அவனுக்குள்ள இருக்குது, நமக்கு தெரியல. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தஜ்ஜாலுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு அதுவும் சிறுக்கு இதுவும் சிறுக்கு சொல்ல முடியாது. தஜ்ஜால்கிட்ட எந்த இறைத்தன்மை இல்லை என்று அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் செயல்படுற மாதிரி அவன் செயல்படல என்று அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓடுவான் ஈசா நபியை கண்டவன விரட்டி போய் தான் கொள்ளுவாரு. அவன்கிட்ட எந்த ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான் எல்லா வகையிலையும். இப்படின்னு பார்க்கும் பொழுது இதை உதாரணம் காட்டலாமா, சிறுங்கிற சிறுக்கு தான், சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக இன்னொன்னு காட்டுவாங்க, சாமுரின்னு ஒருத்தர் தான். இது குர்ஆன்ல சொல்ற ஒரு விஷயம் தான். என்ன அவன் என்ன மூசா நபி காலத்தில் இருக்கிறான். மூசா நபி அவர்கள் அல்லாஹ் அவங்கள்ட்ட உரையாடுவதற்காக வர சொல்லிட்டான். மூசா நபி ஊரை விட்டு போயிட்டாங்க, தூசிரா மலைக்கு போயிடுறாங்க. அவங்க சகோதரர் ஹாரூன் இருக்காரு, அவர் ஒரு நபி தானே, அந்த நபி தலைமையில் அந்த மக்களை எல்லாம் வழி நடத்த சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. போனவன என்ன செய்வான், இவன் சாமுரிக்கிறவன் ஒரு காலமாட்ட தூதர் மூசா நபி போவார்ல, அந்த தூதருடைய காலடி மண்ணை கொஞ்சம் எடுப்பான். எடுத்து தங்கத்தில் ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சு அந்த மண்ணத்துக்கு அது மேல போடுவான். போட்டவன் அந்த காலமாடு, தங்கத்தில் உள்ள காலமாடு சத்தம் போடும். உயிருள்ள ரத்தம் சதை உள்ள காலமாடு, எலும்பு உள்ள காலமாடு சத்தம் போடும். இது தங்கத்தில் செய்யற மாட்டுக்கு உயிர் இருக்குமா? உயிர் இருக்காது. இது சத்தம் போட்டவன என்ன செய்வான் பாத்தீங்களா, சத்தம் போடுதா, சும்மா சத்தம் தான் போடுது, வேற ஒண்ணுமே இருந்து வரல. அது பேசல, எதுவும் செய்யல, நடக்கல, ஓடல, ஆடல. இந்த மண்ணலி போட்டு என்ன செய்யுது, ஒரு காளை மாட்டுல இருந்து ஒரு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தம் ஒண்ணு வருது. வந்தவன் என்ன செய்யறான் பார்த்தீர்களா, ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இதான் மூசாவுடைய இறைவன், இதான் உங்கள் இறைவன். மூசா தேடி தப்பா போயிட்டாரு, எங்க போயிட்டு இருக்காரு, அல்லாஹ்வை தேடி, இதான் உங்க இறைவன் சொல்லி. அப்படியா, மூசா தப்பா இந்த கால்மாடு சத்தம் போடுங்க, அவங்க ஒரு சத்தம் வந்ததை இறைவன் நம்புறது போதுமானதா இருக்கு. இறைவனுடைய இலக்கணம் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, வல்லமை என்ன அப்படின்னு சிந்திக்கிறதை விட திடீரென்று ஒரு தங்கத்தால் செய்த ஒரு சிற்பத்தில் இருந்து காளை மாட்டுடைய சத்தம் வந்துச்சு பாருங்க, அது ஒன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த மக்களுக்கு இறைவன் என்று நம்புவதற்கு போதுமானதாயிட்டு. பார்த்தா ஹாரூன் எவ்வளவு சொல்லி பாக்குற, வலைய பார்த்துட்டு போயா, மூசா தப்பா போயிட்டாரு, திரும்பி அவருக்கு வணங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காளை மாட்டை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மூசா நபியில போன உடனே பேரமா வர்றாரு, எல்லாம் சொல்லி கொடுத்து போ சமுதாயத்தை பாரு, எல்லாம் தடம்புரண்டு கிடக்குறாங்க போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பிடுவான். மூசா நபி பார்த்தா இங்க எல்லாம் காலமாடு சிற்பத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, வணங்கி கொண்டிருக்கிறாங்க. கடுமையான கோபத்தில் ஹாரூனை போட்டு அடிக்கிறாரு, தாடி பிடிச்சி இழுக்கிறாரு. எப்படி நீ இந்த மாதிரி தடுக்காம இருந்த, நான் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்க மாட்டேன்ட்டாங்க, நான் என்ன செய்யறது, என்னை ரொம்ப பலவீனமாக்கிட்டாங்க, உமக்கு பயப்படுறாங்க, எனக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் அவர் பதில் சொல்ல. பிறகு என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க சாமுரி, அடே நீ என்னடா பண்ண, உன் வேலை என்னன்னு கேட்கறாங்க, என்ன நீ செஞ்ச என்னன்னு அவன் சொல்றான், எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு மனசுல தோணுச்சு, இந்த மண்ணலி போடணும்னு தோணுச்சு, மண்ணலி போட சத்தம் வந்துச்சு. அவனே சக்தி இருக்குன்னு சொல்லல, கதாலிக்க சபலத்திலையும் நப்சி, எனக்கு மண்ணை வைத்து நான் தங்கத்தில் சத்தம் வர செய்வேன் அப்படியான ஒரு கலையை கற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. பதில் இது எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. திடீர்னு இருந்தா அந்த மண்ணலி போடணும்னு அவனுக்கு தோணுதான். போட்டோடனே அது சத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது இந்த மண்ணில் சக்தி இருக்குதா, அந்த காலமாட்டில் அந்த சிற்பத்தில் ஒரு செட்டிங் இருக்குதா, ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு நடந்துருச்சு, எனக்கே தெரியல.
அவன்கிட்ட கேட்டா எப்படி நினைச்சுன்னு எனக்கு தெரியாது, இப்படி செய்யன்னு உள் மனசுல வரும். சில நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு நாங்க போன் தோணும், ஒரு காரணம் இருக்காது, திடீர்னு பைய தோணுதை போட்டு மாதிரி போறோம் நிரம்பிடுவோம். அதுல ஏதோ விஷயம் போனோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு, இதுக்கு தான் நம்மள வர வச்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல என்ன காரணம்னு சொல்லாம திடீர்னு ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோணும். காரணத்தோட தான் நம்ம செயல்பட்டு இருப்போம். எப்பவாவது அரிதாக வாழ்க்கையில எப்பவாவது அரிதாக எல்லா மனுஷனுக்குமே திடீரென்று ஒன்று செய்யணும்னு தோண செஞ்சிருவான். அப்படியான ஒரு விஷயமாகத்தான் அவன்கிட்ட இருந்து விசாரிக்கிறார் மூசா நபி. கால பமா ஹத்துபுகையா சாமரி, சாமரியே உன் மேட்ரு என்ன, உன் விஷயம் என்ன, உங்களை கண்டிச்சாச்சு, நீ என்னப்பா சொல்ற? அவன் என்ன செய்யறான்? பசரத்து விமானம் எவசுரூபிகி, அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன். கபல்த்து கபலத்தம் நகரி ரசூலி, தூதருடைய காலடி மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடி எதிர்த்தேன். அது மேல வீசினேன். கதாலிக்க சபலத்தினி நப்சி,